மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஈரலிலே ஏற்படுகின்ற திண்ம புற்றுநோய் சாலிட் டியூமர்ஸை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் ஹெப்பட்டஸ் செல்லுலர் கார்சினோமா எனப்படுகின்ற ஒரு புற்றுநோயை பற்றி, ஈரலிலே ஏற்படுகின்ற புற்றுநோயை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த நோய் வருகின்ற போது என்னென்ன அறிகுறிகள் எங்களுக்கு தெரியும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். முக்கியமாக என்னென்ன அறிகுறிகள் எங்களுக்கு வருகின்றது என்பதை. எனவே பல விடயங்களை பார்த்தோம். இதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கும் என்னென்றால், ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிற்பாடு இந்த வயிற்றை பிரட்டுவது, சக்தி அல்லது வாந்தி எடுப்பது, வயிற்றிலே ஒரு அஜீரணம் மாறி இருந்தால் தயவு செய்து ஒரு வைத்தியரிடம் காட்டி உங்களுடைய வயிற்றை ஒரு படம் பிடித்து பார்க்க வேண்டும். அதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டாமினை செய்து பார்க்கவும். கடைகளிலே போய் அல்லது ஃபார்மசிகளிலே போய் அல்லது வேறு அவுட்லெட்டில் போய் மருந்துகளை எடுத்து இது கேஸ்ட்ரிக் தான், வயிற்றிலே புண்தான் என்று யோசிச்சு போட்டு தயவு செய்து விதமான மருந்துகளையும் எடுத்து குடிக்க வேண்டாம், ஒரு வைத்தியரினுடைய ஆலோசனையை பெறாமல். ஏனெனில் சில நேரங்களிலே இது பல நோய்களுடைய அறிகுறிகளாக இருக்கலாம். முக்கியமாக என்னத்தினுடைய அறிகுறியாக இருக்கலாம், இந்த ஈரலிலே ஏற்படுகின்ற புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம். எனவே 1-2 மாதங்களாக எனக்கு வயிற்று குழப்பம், ஒழுங்காக மலம் கழிக்க முடியாது, டாய்லெட்டுக்கு போவதில்லை, மிகவும் இறுக்கமாக போகிறது, அதே நேரத்தில் சாப்பிட்டவுடன் ஓங்காளித்து கொண்டு வருகிறது. இவ்வாறு போன்ற விடயங்கள் இருக்குமாக இருந்தால், 1 மாதம் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கிட்ட இருக்குமாக இருந்தால் கட்டாயமாக நீங்கள் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் வயிற்றை நீங்கள் அப்டாமினை நீங்கள் செய்து பார்ப்பது மிகவும் முக்கியம். இதன் மூலம் அவங்களுக்கு தெரியும் இப்போது விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிவிட்டது. எனவே நாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கின்ற விஞ்ஞானத்தை நாங்கள் எங்களுடைய உடல் நலத்துக்காக பயன்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு நல்லது என்றபடியினாலே இதை நாங்கள் செய்து பார்க்கலாம். இது மிகவும் இலகுவான ஒரு பரிசோதனையாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே அவ்வளவு மிகவும் விலை, அதாவது பொருளாதார ரீதியிலே பார்க்கின்ற போது மிகவும் அவ்வளவு பெரிய ஒரு விலை இல்லாமல் மிகவும் குறைந்த ஒரு விலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு பரிசோதனையாக இருக்கின்றது என்றபடியினாலே இந்த வயிற்றை நாங்கள் படம் பிடித்து பார்க்க வேண்டும். இதிலே பல பேர் எனக்கு கேட்டிருக்கிறார்கள், டாக்டர் இந்த நோய் வந்தால் எவ்வளவு காலத்துக்கு எங்களால் சீவிக்க முடியும், இதனுடைய நிலைமை என்ன என்று. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியும் என்னவென்றால், இந்த நோய் முதல் தரத்திலேயே மிகவும் வேகமாக பரவக்கூடியது. ஏனெனில் ஈரல் தான் ஃபுல் சப்ளை உடம்புக்கு, அதாவது ஈரலிலே இருந்துதான் எல்லா நடைமுறைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. மூளை முக்கியம், இருதயம் முக்கியம், அடுத்ததாக ஈரலும் மிக முக்கியமானது. எனவே ஈரலிலே இருந்து புற்றுநோய் ஏற்படுமாக இருந்தால் ஈரலிலிருந்து செல்லுகின்ற நாளங்கள் நாடிகளின் மூலமாக இந்த புற்றுநோய் கிழங்கள் உடல் முழுவதும் பரவக்கூடியதாக இருக்கும். எனவே ஏர்லி ஸ்டேஜஸ், அதாவது மிகவும் வேகமாக பரவக்கூடிய ஒரு நோயாக இது இருக்கின்றது. எனவே முதல் நிலைமைகளிலே நீங்கள் இதை கண்டுபிடிப்பீர்களாக இருந்தால் மிக மிக நல்லதாக இருக்கும். என்றபடியினாலே ஒரு 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், இயலுமானவர்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தங்களுடைய வயிற்றை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு தெரியும், இந்த மார்பக புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் மெமோகிராம் எனப்படுகிற ஒரு பரிசோதனையை செய்வோம். அது முதல் செய்த பிற்பாடு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். பிறகு பெண்களினுடைய இந்த மாதவிடாய் சக்கரம் என மாதவிடாய் அல்ல தீட்டு நின்ற பிற்பாடு, மென்சஸ் வருவது நின்ற பிற்பாடு அவர்கள் 3 வருடங்களுக்கு ஒரு கால் செய்வது நல்ல. இவ்வளவு காலம் மட்டுமென்றால் அவர்களுடைய 55 வயசு மட்டும் செய்வது நல்ல. அதே போலதான் என்னுடைய ஒரு சிறிய அறிவுரை என்னவென்றால், 6 மாதத்துக்கு ஒரு தரம் நீங்கள் போய் உங்களுடைய வயிற்றை ஒரு தரம் இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை செய்து பார்க்கின்ற போது நாங்கள் பலதரப்பட்ட நோய்களையும் பலதரப்பட்ட விடயங்களையும் எங்களாலே கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நோய் விரைவாக பரவுகிறபடியாலே முதல் நிலைமையிலே கண்டுபிடித்தால் இந்த நோயிலிருந்து கொஞ்சம் எங்களாலே மீளலாம்.
என்றாலும் கூட எங்களுக்கு தரப்பட்ட அண்மைய மிக பிந்திய தரவுகளின் அடிப்படையிலே இது மட்டும் ஒரு நோயாளி இந்த புற்றுநோய் ஈரல் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் இந்த மிகவும் 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 மருத்துவத்தில் முன்னேறிய நாடாகிய ஜெர்மனியிலே அவருடைய ஆயுட்காலம் 43 வருடங்களும் 2 மாதமாக இருந்திருக்கிறது. இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் 43 வருஷமும் 2 மாதங்களாக அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். இவ்வளவு இந்த நிலைமை எந்த இடத்துல ஏற்பட்டது என்றால் மிகவும் மிகவும் சொஃபஸ்டிகேட்டட் சென்டர்ஸ், அதாவது மிகவும் மருத்துவத்திலே மிகவும் முன்னேறிய நாடுகளிலே இருக்கின்ற மிக உன்னதமான வைத்தியசாலைகளிலே இது நடைபெற்றிருக்கிறது. 43 வருடங்களும் 2 மாதங்களும் அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் நான் 2-3 வருடங்களுக்கு கூட போனதை காணவில்லை. மிக கூடியதாக ஒருவர் 4 வருடம் நோய் கண்டுபிடிக்கப்பட்ட பிற்பாடு 4.5 வருடங்களாக அவர் உயிர் வாழ்ந்தார். என்றபடியினாலே இந்த நோயை நாங்கள் முதலிலே கண்டுபிடிப்பது மிகவும் முக்கியம். அதே நேரத்திலே தரப்பட்ட தரவுகளின்படி ஒருவர் 5 வருடங்களுக்கு ஒருவர் உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால், அதாவது 5 வருடங்களுக்கு அவர் உயிர் வாழ்கின்ற வீதம் எவ்வளவென்றால் 31 வீதம். அதாவது 100 பேர் நோயாளிகள் இந்த ஈரல் புற்றுநோயுடன் இருந்தால் அந்த 100 நோயாளிகளிலே 31 பேர் 5 வருடம் மட்டும் வாழ்கிறார்கள். ஏன் என்ன அந்த வாழுகின்ற காலம் கூட 3 இதிலே தங்கி இருக்கிறது. முதலாவதாக எண்ணத்திலே அந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த நோயாளி எந்த நிலைமையில இருந்தார், அட்வான்ஸ் ஸ்டேஜஸ், மிகவும் பின்தங்கிய நிலையில இருந்தாரா, அப்படி என்றால் அவருடைய ஆயுட்காலம் 5 வருடங்கள் வராது. இரண்டாவதாக அந்த நோய் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது ஈரலினுடைய நிலை, லிவர் ஹெல்த் என்று சொல்லுவோம், இதில் எப்படி இருந்தது, ஒரு கட்டி வந்து முழு ஈரலையும் பாதிக்கப்பட்டதா அல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மட்டும்தான் அந்த கட்டி இருக்கின்றதா என்பதை கூட இது பொறுத்திருக்கின்றது. அவருடைய 5 வருட கால அவருடைய வாழ்க்கை காலம், ஆயுட்காலம். மூன்றாவதாக அவர் எவ்வாறு சிகிச்சைக்கு அவர் முகம் கொடுக்கிறார். சில பேர் உங்களுக்கு தெரியும் இந்த புற்றுநோயாளிகளுக்கு நாங்கள் இந்த மருந்துகளை ஏற்றுவோம், ஹீமோதெரப்பி என்று சொல்லுவோம். அது சில பேர்னாலே தாங்க முடியாது, தொடர்ச்சியாக வாந்தி, வயிற்றுப்போக்கு, சக்தி, மயக்கம் வந்து எல்லாம் அவர்கள் சொல்லிடுவார்கள் இதை நிப்பாட்டுங்கள் என்று. எனவே எவ்வாறு இந்த நோயாளிகள் கொடுக்கப்படுகிற இந்த ஊசி மூலம் கொடுக்கப்படுகிற மருந்துகள் ஹீமோதெரப்பிக்கு அவர்கள் முகம் கொடுக்கிறார்களோ அந்த ஹீமோதெரப்பி அவர்கள் தாங்கக்கூடியதாக டொலரேட் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்குமாக இருந்தால் இவருடைய ஆயுட்காலம் கூட. எனவே 3 காரணங்கள். முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமை பிந்திய நிலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டதா அல்லது முதல் நிலைமையில் கண்டுபிடிக்கப்பட்டதா, இரண்டாவதாக கண்டுபிடிக்கப்படுகின்ற போது ஈரலினுடைய நிலை, மூன்றாவதாக எவ்வாறு அவர் இந்த மருந்துகளுக்கு அவர் ஆன்சர் பண்ணுகிறார், ரெஸ்பாண்ட் பண்ணுகிறார் என்பதை பொறுத்து இந்த 5 வருட வாழ்க்கை காலமானது இருக்கும். எவ்வளவு பேருக்கு? 100க்கு 31 வீதமான பேருக்கு. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்களுக்கு பார்க்காதவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், சின்னத்தை பெல் சைன் அமர்த்தி இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நேரடியாக தொடர்புகளை விரும்பினால் 009777356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.